10th numbers and sequenceல exercise 2.3ல 8th sum prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integral n. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா divisible by 7 அப்படின்னு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இதில் இந்த வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க, இதுதான் divisible by 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 2 power n plus 6 into 9 power n கான்குரண்ட். நமக்கு இங்கே ரிமைண்டர் வேல்யூ என்னன்னே கொடுக்கல இல்லையா, அப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 0. நம்மளோட மாட் வேல்யூ எதால் டிவைட் ஆகுது, டிவிசபிள் பை 7 கொடுத்துருக்கனால 7 தான் நம்மளுடைய மாடுலோ. ஸோ மாட் 7 அப்படின்னு போடுங்க. இப்போ இதை வச்சு இதில் டிவிசபிள் பை 7 அப்படின்னு வர வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கோம், இதுலேருந்து இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 2 பவர் n எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 6 9s are 54னு வரும். இங்கே n இருக்கனால n into 1, இங்கே பவரில் எதுவுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம். அப்போ 1 into n போது நமக்கு இங்கே n அப்படின்னு வரும். திரும்பவும் கான்குரண்ட் 0 mod 7ன்னு வந்துடும். இப்போது இது ரெண்டு நம்பருக்குமே என்ன ஆயிடுச்சு, பவர் நமக்கு n அப்படின்னு வர வச்சிட்டோம். ஸோ நம்ம என்னென்னா ஹோல் பவர் n அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 + 54 ஹோல் பவர் n. ஏன்னா இதுக்கும் n இருக்குது, இதுக்கும் n இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் இதை கான்குரண்ட் 0 mod 7. இங்கே எந்த சேஞ்சஸும் நம்ம இது வரைக்கும் பண்ணலை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் இல்லையா, ரெண்டுமே ஆட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ 54ஐயும் 2வை ஆட் பண்ணும்போது நமக்கு 56 whole power n is divisible by 7. ஏன் divisible by 7 இப்போ எழுதிட்டேன்னா, நீங்கள் 56ஐ 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 7 டேபிளில் 56 வரும். அதே மாதிரி இந்த எண்ணுக்கு நீங்கள் நம்பர் போடுங்க, 1 2 3ன்னு எப்படி போட்டாலுமே இது வந்து 7 டேபிளில் வர மாதிரி தான் வரும் இங்கே வர வேல்யூ. ஸோ divisible by 7 அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், 8 7s are 56 இல்லையா, அப்போ 56 அப்படின்ற வேல்யூ நமக்கு 7ல் வருது. இதுவே இங்கே பவரில் 1னா இதே தான் வரும். 2ன்னு போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணாலும் அதுவும் அந்த வேல்யூ என்னன்னா 7 டேபிளில் வர மாதிரி தான் இருக்கும். இங்கே 3 நீங்கள் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கனாலும் அது 7 டேபிளில் வரும். ஸோ இது divisible by 7 அப்படின்னு சொல்லிட்டோம். therefore 56 is divisible by 7. அதாவது 56ஆல் நம்ம 7 வந்து divisible ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம 56 ஹோல் பவர் n அப்படின்றதும் divisible by 7 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எண்ணுக்கு நம்ம 1 2 3 4ன்னு நம்பரை வந்து கொடுத்து மல்டிப்ளை பண்ணி வர நம்பரோட 7 நம்ம divisible பண்ணாலும் divisible ஆகும். அதனால் 56 power n is also divisible by 7. Hence it is proved. நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் divisible by 7ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து divisible by 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து எழுதும் போது இந்த நம்பரை தான் நம்ம வந்து divisible by 7ன்னு கண்டுபிடிக்க சொன்னனால நீங்கள் லாஸ்ட்டாக 2 power n plus 6 into 9 is divisible by 7 அப்படின்னு முடிச்சிருங்க. Complete the sum. நெக்ஸ்ட் 9th sum பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி ரிமைண்டர் வென் 2 power 81 இஸ் டிவைடட் பை 17. அதாவது 2 power 81 அப்படின்றத 17ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம இந்த நம்பரால் தானே டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணுற நம்பர் தானே எப்போவுமே ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஸோ 2 power 81 கான்குரண்ட். இங்கே நமக்கு ரிமைண்டர் தெரியாது, ரிமைண்டரை தான் நம்ம என்னன்னு எடுக்க போகிறோம், எக்ஸ். ஸோ தேர்ஃபோர் முன்னாடி எழுதிக்கோங்க, லெட் எக்ஸ் இஸ் ரிமைண்டர். ரிமைண்டரை தான் நம்ம எக்ஸ்ன்னு இங்கே எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் மாட், எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 17. ஸோ 17 மாட் 17 அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே 2 power 81 அப்படின்னா 2 into 2 into 2ன்னு 81 டைம் போட்டுட்டு அதை வந்து டிவைட் பண்ணணும். அப்படி போடுறது ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இதை என்னென்னா 81-ஐ 2ஆக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா 2 9 ஹோல் பவர் 9 அப்படின்னு போடுங்க. 9 9s are 81 இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி பிரித்து எழுதியிருக்கோம், இங்கே கான்குரண்ட் எக்ஸ் மாட் 17. இப்போது 2 power 9 டைம் வந்து 2வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 2 into 2 into 2 into 2ன்ட்டு 9 டைம் 2வை போடணும். அப்போ அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வர வேல்யூ என்னென்னா 512 அப்படின்னு வருது. ஹோல் பவர் 9. ஏன்னா நம்ம இங்கே உள்ளே இருக்கிறத மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ 2 9 டைம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது
9 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 512 வருது. கான்குரண்ட் எக்ஸ் மாட் 17. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அப்போது 512 நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். இந்த நம்பரை 17ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 512 17ஆல் டிவைட் பண்ணும்போது மேலே 3 டைம் வரும் இல்லையா, 51. 3 17s ஆர் 51 வரும். பேலன்ஸ் நமக்கு 2 வருது. இது கோஷியன்ட், இது ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் வேல்யூ தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ. ஸோ கான்குரண்ட் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 போடுறோம். இங்கே 2 mod 17. அப்போ நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பட் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இங்கே 9ன்னு இருக்குது இல்லையா. அப்போ அந்த 9 வரும்போது எப்படி நம்ம எழுதிக்கணும்னா 512 ஹோல் பவர் 9. இங்கே 9 வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா ரிமைண்டர் வேல்யூவில் 2 பவர் 9 அப்படின்னு போட்டுக்கணும். இங்கே mod 17 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல, 2 × 2 × 2ன்னு 9 டைம் போட்டு அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ 519 ஹோல் பவர் 9 கான்குரண்ட். இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணால், இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ வந்தது, அதே தானே அப்போ இங்கே வரும். அப்போது 512 இந்த இடத்துல mod 17 வரும். எப்போவுமே நம்மளோட டிவைசர் வந்து ரிமைண்டர் விட அதிகமாக இருக்கும். ரிமைண்டர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, ரிமைண்டர் அதிகமாக இருக்குது, டிவைசர் வந்து கம்மியாக இருக்குது. இதை மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக திரும்ப டிவைட் பண்ணால் இதே நம்பர் தானே வரும் நமக்கு. அப்போது நம்ம இதுலேருந்து என்ன இங்கே போட்டுடலாம்னா 2 அப்படின்னு வந்துடும். 519 ஹோல் பவர் 9 கான்குரண்ட். இங்கே என்னென்னு வந்துச்சும் 2ன்னு வந்துடும் இல்லையா, ஏன்னா நமக்கு ரிமைண்டர் 2. ஸோ 2ன்னு போடும்போது இங்கே mod 17. அப்போது இந்த இடத்துல வர வேல்யூ தானே நமக்கு எக்ஸோட வேல்யூ. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ 2. அதை எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சம்ம. அப்போது ரிமைண்டர் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நமக்கு ரிமைண்டர் வேல்யூ. இந்த சம் முடிஞ்சிருச்சு. இப்போ 10th சம் பார்க்க போகிறோம். தி டூரேஷன் ஆஃப் ஃப்ளைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் Chennai to London through British Airlines and Airlines is approximately 11 hours. The airlines begins its journey on Sunday at 23:30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London when will the flight lands at London airport. அதாவது ஒரு ஃப்ளைட் வந்து சென்னை டு லண்டன் போகுது, அது அப்ராக்சிமேட்லாம் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுதுன்னா 11 ஹார்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது என்னைக்கு சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ராவல் பண்ணுறதுக்கு. நம்மளோட சென்னை டைம் என்னென்னா 4.5 ஹார்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து லண்டன் போய் அந்த ஃப்ளைட் வந்து எப்போ வந்து லேண்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ராவல் டைம் சண்டே தானே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 23 கிவன் முதல்ல எழுதிக்கலாம். கிவன் 23:13 கொடுத்துருக்காங்க. இந்த டைம் நமக்கு வந்து சூட் ஆகாது இல்லையா, நம்ம வந்து இது ஸ்டாண்டர்ட் டைமில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட சென்னை டைம் வந்து 4.5 hour வந்து ஃபாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் டைம் கொடுத்துருக்காங்க. ட்ராவலிங் டைம் வந்து நமக்கு 11 ஹார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த டைம் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டைமுக்கு சேஞ்ச் பண்ண நம்ம 12ஆல் இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது 23:30 இங்கே நமக்கு 12 ஹார்ஸ் இல்லையா. 12 ஹார்ஸை நம்ம மைனஸ் பண்ணால் நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் கிடச்சிரும். 3 பேலன்ஸ் 1 இங்கே 11. அப்போது 11:30 நம்மளோட ஸ்டாண்டர்ட் டைம். அப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 11:30 அப்படின்னா இது வந்து பிஎம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம ட்ராவலிங் டைம் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னா ட்ராவலிங் டைமை இந்த டைமோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ட்ராவல் டைம் நமக்கு கிடச்சிரும். ட்ராவலிங் டைம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 11 கொடுத்துருக்காங்களா. அப்போ 11:00ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ இதை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா 22:30 ஹார்ஸ்னு வரும். அப்போது இதை மாதிரி வந்துருச்சு. இதுவும் நமக்கு என்ன வந்துருச்சு, இந்த மாதிரி தானே வந்திருக்கு. ஸோ நம்ம இதை என்னென்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டைமுக்கு மாற்றும் போது இது கூட 12 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 22.30 12ஓட நம்ம
சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 11 கிடைக்கும். 11 இல்லை 10, 13 கிடைக்குது. அப்போது நம்மளுக்கு ட்ராவலிங் டைம் வந்து கிடச்சிருச்சு. எவ்வளோனா 10:30 AM. இப்போது ட்ராவலிங் டைம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை டைம் வந்து நமக்கு 4.5 hour வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலேருந்து நம்ம சென்னை டைமை மைனஸ் பண்ணால் நம்ம எப்போ வந்து அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சென்னை டைம் என்ன வந்துச்சு, சென்னை இஸ் 4:30 hours ஹெட்டுன்னு கொடுத்துருந்தாங்களா. ஸோ இப்போ என்னென்னா 4:30யோட இந்த நம்பர் வந்து நம்ம மைனஸ் ட்ராவலிங் டைம்லேருந்து சென்னை 4.5 hours ஸ்பீடுன்னு சொல்லும் போது அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 10:30 AM அதிலேருந்து 4:30 மைனஸ் பண்ண போகிறோம். 4:30 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இங்கே 30 மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். 10ல் 4 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 6 ஆகிடும். இப்போ நம்ம இங்கே சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு 6 AM கிடச்சிருக்கு. அப்போது அது முன்னாடி நாள் வந்து 11:30க்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் நாள் காலையில் மார்னிங்லேயே 6 AM வந்து அங்கே போய் லேண்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது சண்டேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சண்டேலேருந்து நெக்ஸ்ட் டே நமக்கு மண்டேயில் போய் அது வந்து அந்த இடத்துல ரீச் ஆகி லேண்ட் ஆகியிருக்கும் சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் 6 AM on Monday that flight will reach at London Airport. லண்டன் ஏர்போர்ட் போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் இந்த சம்மு. இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு.